ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு பெயில் பாட்காஸ்ட். நமது இந்திய தேசத்தின் 75 வருட சுதந்திரத்தை அமுதப் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இனிய தருணத்தில் காந்தியும் சுதந்திரமும் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் 7ஆம் வகுப்பு படிக்கும் கவின். இந்திய விடுதலைக்காக குரல் எழுப்பியவர்களை அடித்து உதைத்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி கையாண்ட சாத்விக போராட்டத்தினை கண்டு மிரண்டார்கள். காந்தி நடத்திய 3 முக்கிய விடுதலை இயக்கங்கள்தான் விடுதலைக்கு வித்திட்டது. குஜராத் மாநிலத்தின் கேடா மாவட்டத்திலும் பீகார் மாநிலத்தின் சம்பரன் மாவட்டத்திலும் 1918-19 காலகட்டத்தில் சத்தியாகிரகங்கள் நடைபெற்றன. இந்த அறப்போர் நிகழ்ந்தபோது இதற்கு சத்தியாகிரகங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ரவுலட் சட்டத்தின் போதுதான் இந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்தது. 1930ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என கருதி சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவு செய்து 1930 மார்ச் 2ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து சுமார் 240 மைல் தூரத்தில் இருந்து தண்டியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார். இதில் 23 நாள் பயணத்திற்கு பிறகு தண்டியை வந்தடைந்த அவர் அங்கிருந்து கடல் நீரில் உப்பு காய்ச்சி ஆங்கிலேய சட்டத்துக்கு எதிராக அதை விநியோகித்தார். வெள்ளையனே வெளியேறு, ஒத்துழையாமை இயக்கம், ஆங்கிலேய அரசுக்கு வரி கொடுப்பதை நிறுத்தி, வரிகோடா இயக்கம், கள்ளுக்கடை மறியல், வெளிநாட்டு பொருள் புறக்கணித்து சுதேசி பொருட்களையே பயன்படுத்துதல், தனிநபர் அறப்போர், உண்ணாவிரதம் போன்ற அறவழி போராட்டங்களை ஆங்கிலேய அரசுக்கு எதிராக காந்தியடிகள் நடத்தினாங்க. காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மதுவிலக்கு கோரியும் 17 முறை 139 நாட்கள் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தினாங்க. அவற்றில் 3 முறை 21 நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தினாங்க. காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களை ஒன்றிணைத்து அறவழியில் புரட்சி செய்து நம் இந்திய நாட்டிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றுத்தந்தார் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். நன்றி. காந்தியடிகளை பற்றி தெரியாத பல புதிய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட கவினுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நன்னாளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.